அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை உங்களுடைய இதயத்தில் நிரந்தரமாக தங்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை. உங்களுடைய இதயத்தில் அவங்களும், அவங்களுடைய இதயத்தில் நீங்களும் நிரந்தரமாக தங்கி விடுவீங்க. உங்களை தவிர வேறு யாருமே நுழைய முடியாது. அப்படி ஒரு வசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய எந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் இந்த சேனலை பண்ணலைனாக்கா பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். பிரிந்து போன நபர், கணவன் மனைவி, லவ்வர்ஸ், இவங்க 3 பேருக்காக இந்த எந்திரம் மிக அபாரமாக வேலை செய்யும். மற்றவர்களுக்காக கூட பண்ணலாம். நண்பர்கள், உறவினர்கள், ஒரு ஆண் ஒரு ஆணுக்கும், ஒரு பெண்ணுக்கும் பண்ணலாம். ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் முக்கியமாக இந்த 3 நபர்கள் இந்த முறையை பயன்படுத்தினாங்கனாக்கா நிச்சய வெற்றி உறுதியாக கிடைக்கும். கணவர் சரியில்லை, பேசுறதில்லை, பழகிறதில்லை, பிரிஞ்சிருக்காங்க. ஒரே வீட்டில் 2 பேர் தனித்தனியாக இருப்பாங்க. சில வீடுகளில் இது நடக்கும். லவ்வர்ஸ் நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேரோட சதியினால் பிரிஞ்சு இருப்பாங்க. அந்த சதிகளெல்லாம் உடட்டை எரிஞ்சிட்டு உங்கள்கிட்ட வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய இயந்திரம் இது. 3வதாக நீங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்காக பண்ணலாம். புதுசாக லவ் பண்ணுறவங்களும் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த பதிவில் கொடுத்துருக்கிற அந்த இயந்திரத்தை வரைஞ்சிக்கோங்க. வரைமுறை கிடையாது. இது முதல்ல எழுதணும், இது 2வதாக எழுதணும், 3வதாக அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸ்க்ரீனில் வரப்போகிற அந்த இயந்திரத்தை அப்படியே அச்சு அசலாக வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் பேப்பரில் கையால் தான் எழுதணும். ஜெராக்ஸ்லாம் எடுக்கக்கூடாது. பிளாக் கலர் பேனா தான் யூஸ் பண்ணணும். வேறு கலர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இயந்திரத்தை அப்படியே வரைஞ்சிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கீழே சம்மந்தப்பட்ட நபரோட பேர் மாத்திரம் போடுங்க. அம்மா பேர் தெரிஞ்சால் போடுங்க, இல்லைனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. உங்களுடைய பேர், உங்கள் அம்மா பேர் போட வேண்டாம். எந்திரத்துக்கு பவர் அதிகம். குறிப்பிட்ட நபரை டார்கெட் பண்ணி இந்த எந்திரத்தை வரைங்க. வரைஞ்சி முடித்த அப்புறம் மடித்து இம்மீடியட்டாக புதைச்சிடணும். மறுநாள் பண்ணலாமா அப்படிலாம் கிடையாது. பண்ண உடனே புதைச்சிருங்க. வெளியே கூட போய் பண்ணலாம். நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் பண்ணணும் கிடையாது. நாள், கிழமை, நேரம் எதுவுமே கிடையாது. குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட இடம்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக எந்த இடத்துல வேணுனாலும் உட்காந்து பண்ணலாம். அங்கேயே புதைச்சிட்டு வந்துடுங்க. மந்திரங்கள் எதுவும் கிடையாது. உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும். வேறு எதுலேயும் இருக்கக்கூடாது. பாதியிலலாம் எந்திரிக்கக்கூடாது, பேசக்கூடாது. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் வெற்றி கிடைக்கும். மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.